நகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புல பூங்கால குழந்தைகள் எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. பசுமையான புல்வெளி, மணல் குழி, ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. அந்த சூழல்ல ஒரு அழகான வெள்ளை குட்டி பூனை சிவப்பு ரிப்பன் கட்டி எப்போதுமே டைல்ஸ் தரையில மட்டும்தான் அவங்க நடப்பாங்க. மண்ணுல கால் பட்டாலே அலர்ஜி. மற்ற பூனை குட்டிகள் எல்லாமே புல்லுல உருண்டு பிறண்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. குழந்தைக கூட மணல்ல கோட்டை கட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பூனைக்குட்டி மட்டும் தனியாவே அமர்ந்து அவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. குழந்தைக எல்லாமே எப்பவுமே இந்த பூனைக்குட்டியை பார்த்து சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இவ ஒரு டைல்ஸ் மகாராணி, மண்ணுல காலே வைக்க மாட்டா, எப்பவுமே டைல்ஸ் மேலேயே தான் ஏறி நடந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க கிண்டல் பண்றது அந்த பூனைக்குட்டிக்கு வருத்தமா இருந்தாலும் மண்ணு மேல இருக்கிற அலர்ஜி என்னமோ போகவே இல்லை. ஒரு நாள் குடியிருப்புக்கு மேல மாடி தோட்டத்துல குழந்தைகள் விதைகளை போட்டு வளர்க்கலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. விதைகளையும் போட்டு தண்ணியும் ஊத்துறாங்க. அடுத்த நாள் ஒரு காகம் வந்து தொட்டியில் இருக்கிற விதைகளை எடுத்து செல்ல முயற்சி பண்ணுச்சு. அப்போ இந்த பூனைக்குட்டி தைரியமா ஓடி போய் அந்த காகத்தை விரட்டுச்சு. அந்த சமயத்துல அந்த தொட்டியில இருக்கிற மண்ணு அதனுடைய கால்ல பட்டுருச்சு. அந்த மண்ணு பட்ட உடனே பூனைக்குட்டி பயந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பயந்தாலும் அதுக்கப்புறமா அந்த மண்ணினுடைய குளிர்ச்சி அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திரும்ப திரும்ப அந்த மண்ணை தொட்டு பார்க்கும்போது அதுக்கு ஒரு மகிழ்ச்சி தந்துச்சு. தொட்டியில இருக்கிற விதைகள் செடியா வளரும் போது அந்த பூனைக்குட்டி மண்ணினுடைய சக்தி என்னங்கறத உணர்ந்துச்சு. அந்த நாள் முதல் அந்த குட்டி பூனைக்குட்டி புல்லுலையும் மண்ணிலையும் உருண்டு உருண்டு விளையாடிட்டு இருந்துச்சு. மணல்ல மகிழ்ச்சியோட ஓடுச்சு. குழந்தைகள் அந்த பூனைக்குட்டியை சுற்றி உட்கார்ந்துட்டு இருந்த போது நடுவுல அந்த பூனைக்குட்டி மணல்ல உருண்டு உருண்டு விளையாடிட்டு இருந்துச்சு. அதோடைய முகத்துல மகிழ்ச்சி பொங்குச்சு. மண்ணை தொட்டதாலதான் உண்மையான மகிழ்ச்சி. இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் உங்களுக்கு வேணும்னா டைனி கேலக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.